விவசாய கடன் தள்ளுபடி செய்வதாக சொன்ன வாக்குறுதியை நம்பி திமுகவிற்கு வாக்களித்து தற்போது வரை ஏமாற்றமே மிஞ்சியது என்று ஆரணிகள் பசுமை புரட்சி புயல் விவசாயிகள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நெசல் கிராமத்தில் தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாயிகள் நலச்சங்கத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி உள்பட சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி புதிதாக சங்கத்தில் இணைந்த உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதுடன் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து அச்சங்கத்தின் பலகையை திறந்து வைத்து பேசினார். அப்போது தற்போது கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளுக்கான தங்க நகை கடன் பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் உருவாகியுள்ளது எனவும், கடந்த ஆண்டை போன்று விதைநெல் மற்றும் உர தட்டுப்பாட்டை தடுக்க இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்வதாக திமுக உறுதி அளித்ததன் அடிப்படையில் விவசாயிகள் திமுகவிற்கு வாக்களித்தோம் என்றும், ஆனால் தற்போது வரை விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை, ஏமாற்றமே மிஞ்சியது என்றும் சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மொத்தம் பார்த்துக்கிட்டனாக்கா 2000 தமிழ்நாடு முழுவதும் 2000 நேரடி கொள்முதல் ஒன்று தான் கட்டுமான அளவில் இருக்குது. மொத்தம் 4000 5000 வரைக்கும். அதில் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 3000 வந்து நேரடி கொள்முதல் வந்து கட்டுமானம் இல்லாமலே காலங்காலமாக இருந்துட்டு வருது. அப்போ விவசாயிக்கு கொண்டு நாங்கள் நெல் இறக்கும்போது அந்த கட்டுமான வசதி இல்லாதனால, சரியான பாதுகாப்பு இல்லாதனால மழையில் வந்து நெல் நிலச்சி முளைஞ்சி அது வந்து பேரழிவுக்கு வந்து விவசாயிங்க தள்ளப்படுறான். இந்த கோரிக்கை நாங்கள் தொன்று தொட்டு வச்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த இந்த நேரடி கொள்முதல் வந்து மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒப்படைச்சிருக்குது. நாங்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சியாளர்களில் பல மனுக்கள் கொடுத்து இன்னும் வந்து அது போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அந்த நேரடி கொள்முதலுக்கு வந்து போதுமான கட்டுமான வசதிகள் இன்னும் வந்து அது வந்து எங்களுக்கு 100% வந்து இன்னும் அமைச்சு கொடுக்கல. அது வந்து இப்போ 40% தான் 30 to 40% தான் கட்டுமானம் இருக்குது. 70% வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான வசதி கட்டமைப்பு இல்லாத இன்னும் வந்து விவசாயிகள்லாம் வந்துட்டு இன்னும் அந்த பேரழிவு தள்ளப்பட்டு தொன்று தொட்டு இருந்து தான் இருக்கிறோம். அதை நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இன்னும் மனு கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். அது வந்து அதை விரைவில் வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து அதை தலையிட்டு இதை நிவர்த்தி செய்து 100% வந்து அந்த கட்டுமான வசதியை வந்து கட்டி ஏற்பாடு செய்து தர இந்த அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த மாதிரி பல கோரிக்கைகள் இருக்குது. இந்த கோரிக்கைலாம் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு செவி சாய்க்கலைனாக்கா நாங்கள் விவசாய சங்கத்தை மட்டும் ஒன்று திரட்டி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் தான் செய்யணும். வேறு வழியே கிடையாது.